வணக்கம் நண்பா, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளுடைய லியோ மேக்ஸ் கண்டக்டில் ஃபேன்சி ராடை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற பார்க்குறோம். இது என்ன பர்பஸ், எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கிறத வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு மாட்டி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருப்போம், அதுவும் நம்ம மொழி தமிழில். உங்களுக்கு பைக் மாடிஃபிகேஷன் அக்சரி, சேஃப்டி கார்டு, ஹெல்மெட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். வெளியூர் கஸ்டமர் இருந்தீங்கன்னா ஆஃபர் அப்டேட்டுக்கு இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கங்க. லிங்க் பயோலையும் இருக்குது, கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் மெட்ராட்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த சைடு 1/2 இன்ச்சு, அந்த சைடு 1/2 இன்ச்சு. இது நிறைய கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட உள்ள ஒரு கீயும் ஃபிட் பண்ணக்கூடிய கீயும் வந்துடும். நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அப்பாச்சி பல்சர்லாம் பார்த்துருக்கீங்களா? சைடு வெயிட் இருக்கும், ரொம்பவே ஹெவியான வெயிட்டில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா ஹேண்டில் பார் வைப்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். பொதுவாக வைப்ரேஷனை ஹேண்டில் பார்லேயும் ஃபுட்ரஸில் தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதுவும் கிட்டத்தட்ட அதே பர்பஸ் தான். மெயினாக சொல்லணுன்னா ஒரு ஃபேன்சியான ஐட்டம், அதுக்காகத்தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி ஃபிட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். அது கூட கீ கொடுத்துருப்பாங்க. சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 கிளாம்பையும் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போல்டை வந்து எடுத்து வச்சுருங்க. சைடாக வந்து அதை எப்படியே வந்து ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வீட்டில் இருந்துகிட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன் சைடு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரிக்கு அந்த கீயை வச்சு அந்த போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். அட்ஜஸ்டபிள் டைப் வாங்குங்க, அப்போனா தான் எல்லா வண்டிக்கும் ஈஸியாக ஃபிட் பண்ண முடியும். நான் அட்ஜஸ்டபிள் வாங்கிட்டிங்கன்னா ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய சுவிட்ச் மிரர்லாம் கலட்டினா தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்பு. இதில் ஒன் சைடு த்ரெட்டு இருக்கும், ஒரு சைடு த்ரெட்டு இருக்காது. நீங்கள் போல்டு வந்து டிரைவர் சைட்லேருந்து போடுற மாதிரி போடுங்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க. அப்போ தான் லுக்கும் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ ஹேண்டில் பாரில் வச்சாச்சு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிக்கங்க. சொன்ன மாதிரிக்கு போல்டு வந்து இந்த சைட்லேருந்து போகிற மாதிரி. இந்த கிளாம்பை வந்து ஸ்ட்ரைட்டாக அமுக்குனிங்கன்னா உள்ளே போகாது. இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இந்த லாக் வச்சுட்டு மேலேருந்து உள்ளே லைட்டாக ஸ்லைட் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல இருந்துட்டு இப்படி ஸ்லைட் பண்ணால் மட்டும்தான் உள்ளே லாக் ஆகும். லாக் ஆகிடுச்சுன்னா வெளியே வராது. ஸ்ட்ரெயிட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போகாது, மேலே இருந்து இப்படி உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். இந்த சைட்லேருந்து போல்டு வர்ற மாதிரி, டிரைவர் சைட்லேருந்து போல்டு வர்ற மாதிரி, த்ரெட்டு வந்து வெளி சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஆள் இல்லாத காரணத்தினால நான் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக வீடியோ காட்டுறேன். இப்போ எதுவுமே டைட் பண்ணலை. உங்கள் ஹேண்டில் பார்க்கு ஏற்ற மாதிரி நான் ஃபுல் லூஸில் வச்சுட்டு தான் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணேன். இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு டைட் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனல் டைட் பண்ணிடுங்க. இப்போ 2 பக்கம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் கிடச்சிருச்சு. இப்போ வந்து டைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த இடம் தேவையோ டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த லாக்கை, இந்த த்ரெட்டை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மேனுவல் டைட் வச்சுட்டு கட்டிங் பிளேயரை வச்சு டைட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லாக் ஆகிரும். எந்த அளவு டைட்டாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபைனலாக அந்த கீயை யூஸ் பண்ணி 2 சைடு இருக்கக்கூடிய கிளாம்பையும் நீங்கள் ஃபுல்லாகவே டைட் பண்ணிடுங்க. இது நார்மல் ஹேண்டில் பார் மட்டும் இல்லை, கிளிப் ஹேண்டில் பாருக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக டைட் பண்ணுறீங்களோ வைப்ரேஷன் அந்த அளவுக்கு கம்மியாகும். பொதுவாக வைப்ரேஷன் சொல்கிறத விட ஒரு ஃபேன்சியான பொருள் கலராக ஃபிக்ஸ் பண்ணுறப்ப உங்கள் வண்டிக்கு ஏற்ற கலரில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்லாவே இருக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணால் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வீடியோவை லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.